பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுலேயும் எத்தனையோ நம்ம தீர்மானங்களை எடுத்திருப்போம். இந்தவரை நான் பொறுமையாக இருக்கணும், ஒரு வருஷத்துக்குள்ளே நான் வேதத்தை படித்து முடிக்கணும். இந்த 365 நாட்களிலையும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு மணி நேரமாவது நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷம் முடிவுக்குள்ளே நான் 365 மணி நேரம் ஜெபிச்சவளாக இருக்கணும்ன்ட்டு தீர்மானம் எடுத்திருப்போம். அது மட்டும் இல்லை, எல்லாருடைய சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அநேக தீர்மானம் எடுத்திருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தோடு இடைப்பட்டார். என்ன தீர்மானம்? நம்ம எத்தனையோ தீர்மானம் எடுத்தாலும் நமக்குள்ளே பொறுமை இல்லைன்னா நம்ம வாழ்வே வெறுமையாக போயிடும். அன்பு தேவஜனமே, நமக்குள்ளே பொறுமை இல்லைன்னா எத்தனையோ பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், குடும்பங்களை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, நல்ல தாய் தகப்பன உறவுகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த பொறுமை மாத்திரம் நம்ம இழந்துட்டோமானா நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம இழந்துடுவோம். வேதம் சொல்லுது, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட என்ன பண்ணாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. அழகான மொழிபெயர்ப்புகள் உண்டு. மிக சீக்கிரத்தில் கோபம் கொள்ளுகளோட நட்பு கொள்ளாதே. அவங்களோட என்ன பண்ணாதே, நட்பு கொள்ளாதே. நிதானம் இழப்பவர்கள் பக்கத்தில் சேராதே. நிதானத்தை இழக்கிறவர்களோட சேராதே. அந்த கோபன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. கோபம், உக்கரன்ற வார்த்தைக்கு என்னது? சீக்கிரமாக கோபம் கொள்றவங்க என்ன பண்ணக்கூடாது, நட்பு கொள்ளாது. உக்கரன்ற வார்த்தைக்கு நிதானத்தை இழக்கிறவர்கள், அவர்களோட என்ன பண்ணாது, பக்கத்தில் கூட போய் சேராது. இன்னொரு அழகான மொழிபெயர்ப்பு சொல்லுது, கடும் சினம் கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே. அந்த உக்கரம் என்ற வார்த்தைக்கு எரிச்சல் கொள்பவனோட தோழமை கொள்ளாதே. இன்றைக்கு கோபக்காரனோட நட்பு கொள்ளாதீர்கள், கோபக்காரனோட பழகாதீர்கள், கோபக்காரனோட போகாதீர்கள். அநேக மொழிபெயர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு கடந்த ஆண்டு நம்ம எப்படி இருந்தோம் என்பதை நாமளே ஆராய்ஞ்சு இருக்கணும். அன்பு தேவ ஜனமே, நம்மளே ஆராய்ந்து அறியணும். சில நேரத்தில் நம்ம பதற்றத்தில் அவசரப்பட்டு பேசின காரியங்கள் இன்றைக்கு அநேக நம்ம இருதயத்துக்குள்ளே காயம் இருக்கலாம். சில உறவுகளோடு நம்ம உறவை இழந்திருக்கலாம். ஒன்று நண்பர்களோட உறவை இழந்திருக்கலாம். இல்லை நம்ம கோபப்பட்டதுனால தாய் தகப்பனோடு கூட அந்த நல்ல ஸ்நேகத்தை, அன்பை நம்ம இழந்திருக்கலாம். குடும்பத்தில் யாரோ ஒருவரோட நம்ம அந்த அன்பை இழந்திருக்கலாம். மூடனுடைய கோபம், வேதம் சொல்லுது, மூடனுடைய கோபம். இன்றைக்கு நம்ம கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் கோபம் தனியே கடவுதுன்னு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அன்பு தெய்வ ஜனமே, இந்த கோபத்தினால எத்தனையோ காரியங்களை நம்ம இழந்துடுறோம். கடந்த ஆண்டில் நான் இழந்த காரியம் என்ன ஆண்டவரே? இந்த புதிய ஆண்டில் எப்படிப்பட்டவளாக நான் இருக்கணும் உமக்கு முன்பாக? ஆவின் கனிகள் தரித்தவர்களாக இருக்கணும், ஆவின் குணாதிசயங்களை உடையவளாக நான் இருக்கணும். ஆண்டவரே, அன்பு, சந்தோஷ, சமாதானத்தினால இவ்வாண்டு ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ள கிருபை செய்யணும் அநேக ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் கடந்த ஆண்டில் நீங்கள் அநேக காரியங்கள், அநேக கண்ணீர்கள் வடிச்சிருக்கலாம். அருமையான ஒரு சகோதரர் கர்த்தர் கொடுத்த நம்ம சபையில் உண்டு. அவர் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்கு அநேக கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்கிறது மட்டும் இல்லை, அவர் ஒரு கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கனால அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க அவர் சிறைச்சாலைக்கு செல்வார். அவர்கள் கடந்து வந்த, எதனால் சிறைச்சாலைக்கு கடந்து வந்தாங்க அப்படின்ட்டு அவர் சில காரியங்களை சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அநேக ஜனங்கள் கோபத்தினால அவர்களுடைய கிரியைகள், கோபத்தின் மூலம் வெளிப்பட்ட கிரியைகளினால் அவர் சிறைவாசம் அனுபவித்து கொண்டிருக்கார். சிறை கைதிகளாக இருக்கிறாங்க. சில பேரை கோபத்தினால அநேகரை கொலை செய்தவர்கள் உண்டு. கோபத்தினால ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாங்களா, அந்த கோபத்தினால மற்றவர்களை தாக்குனது உண்டு.
இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் வந்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த புதிய ஆண்டை காண கிருபை செய்த தேவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம மேலே கிருபையாக இருந்த தேவனுக்கு நன்றி சொல்லணும். பொறுமையாக இருந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்மளை சகிக்கிற உறவுகளுக்காய் நம்ம நன்றி சொல்லணும். நம்மளை சகிக்கிற உறவுகளுக்காய் உண்மையிலே நம்ம ஆனஸ்டாக நன்றி சொல்லணும். அநேக புத்திமதிகள் சொல்ல வந்தாலும் நம்ம எடுத்தறிஞ்சு பேசுகிறோம், கோபத்தில் பொறுமை இழந்துடுறோம். ஆனால் கர்த்தர் இந்த அற்புதமான ஆண்டை காண கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த கோபம் என்ற ஒரு வார்த்தையினால், கோபம் உக்கிரன்ற வார்த்தையினால் நான் என்னத்தை இழக்கிறேன்? நட்பை இழக்கிறேன், நட்பை இழக்கிறேன், தோழமையை இழக்கிறேன். நான் அநேகருடைய பழக்க வழக்கத்தை நான் இழக்கிறேன். அப்போது நான் மாத்திரம்தான் தனியாலாம் இந்த பூமியில் நான் வாழ முடியும். இந்த கோபம் என்ற அந்த கொடூர விஷயத்தினால நான் மட்டும்தான் இப்பூமியில் தனியாக வாழ முடியும். அன்பு தேவ ஜனமே, அந்த கோபம் எவ்வளோ கொடூரம் உள்ளது பாருங்க. எத்தனை பேரை பிரிச்சிடும் தெரியுங்களா? எத்தனை உறவுகளை அறுத்துடும். நம்மளை விட்டு, எல்லாரையும் விட்டு நம்மளை தனிமையாக்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கோபமாக இருக்குங்க அன்பு தேவ ஜனமே. ஆனால் நம்மளை சகிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நம்மளை சகிக்கிற குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்மளை சகிக்கிற உறவுகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். துணைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கோபக்காரர் தான், ஆனால் அவர்கிட்ட நல்ல குணம் இருக்குங்க, நல்ல குணம் இருக்குங்கன்னு. ஆனால் இந்த கோபம் என்ற நம்ம விஷயத்தை, அது ஒரு கண்ணி. அந்த கண்ணியை நம்ம எடுத்து போட்டுறணும். பிசாசனுடைய ஒரு ஆயுதமாக இருக்குது. அந்த காரியங்களை நம்ம எடுத்து போட்டு மனம் திரும்ப, ஆண்டவரே அன்புள்ளவனாக இருக்கணும், ஆண்டவரே அன்பினால் நிறையப்பட்டவனாக இருக்கணும், பாவின் கனிகளினால் நிறையப்பட்டவனாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கர்த்தர்கிட்ட இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் எடுங்கள் அன்பு தேவ ஜனமே. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு, கோபக்காரனுடைய வழிகளை நீ கற்றுக்கொண்டு, உக்கிரமுள்ள மனுஷனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு, எரிச்சலாக இருக்கிற மனுஷனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு, கடும் சினம் கொள்பவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு, வேதம் அதை தான் சொல்லுது, கடும் சினம் கொள்ளுகிறவருடைய வழிகளை கற்றுக்கொண்டு. இல்லை ஆண்டவரே, நான் எந்த வழியை கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே? கர்த்தர் தான் எனக்கு வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கார். நான் உங்களுடைய வழிகளை கற்றுக்கொண்டேன். அது வார்த்தையாக இல்லாதபடிக்கு இன்றைக்கு இந்த ஆண்டு அது என் செயலாக மாறட்டும் ஆண்டவரே, என் செய்கையாக மாறட்டும்ப்பா. ஆவின் கனிகளாக நான் நிரப்பப்பட்ட நான் என்ன வழிகளை கற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே? அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு என்ன வருவிப்பாய்? உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். உன் ஆத்துமாவுக்கு, உன் ஜீவனுக்கே நிச்சயம் அவர்களைப் போல நீ ஆவாய். நீயும் அவ்வாறு செய்தால் நீயும் அவர்களைப் போன்று ஆக கற்றுக்கொள்வாய். பிறகு அவர்களுக்குரிய அநேக துன்பங்கள் உனக்கு வரும். உக்கிரமுள்ள மனுஷனுக்கு இருக்கிற துன்பம், கோபக்காரனுக்கு இருக்கிற அவன் அனுபவிக்கிற துன்பம், உக்கிரமுள்ள மனுஷனை கோபக்காரன் படுகிற துன்பத்தை வழிகளை கற்றுக்கொண்ட, அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்ட அன்பு தேவஜனமே, அதே துன்பம் உனக்கு வரும். வேதம் சொல்லுது, அதே துன்பம் உனக்கு வரும். அதே கண்ணில் நீ சிக்குண்டு போவாய், அதே கண்ணில் நீ சிக்குண்டு போவாய். அது மட்டும் இல்லை, உங்களை வலைக்குள் சிக்க வச்சு கொள்ளுவீங்க. அவங்க வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது அவருக்கு வலையில் உங்களை சிக்க வச்சு கொள்வீங்கன்னு வேதம் சொல்லுது அன்பு தேவஜனமே. இன்றைக்கு நம்ம இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, நான் பெருமையாக இருக்க விரும்பல ஆண்டவரே, பொறுமையாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. நான் நிதானம் இல்லாதவனாக இருக்க விரும்பலப்பா. நிதானத்தோடு செயல்படுகிறவனாக இருக்கிற ஆண்டவரே, பொறுமை உள்ளவனாய் ஆண்டவரே, நிதானம் உள்ளவனாய் நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. என் ஆத்துமாவை நான் கண்ணில் அகப்படுத்த விடாதபடிக்கு, அது மட்டும் அவர்களுடைய துன்பத்தில் நான் இருந்து தப்புவித்து கொள்ள, கோபக்காரனுக்கு உக்கிரமுள்ள மனுஷனுக்கு வருகிற அந்த துன்பத்திலேருந்து என்னை தப்புவித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. கண்ணியில் நான் சிக்கி கொள்ளாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் படுகிற அவர்கள் வலையில் சிக்கி கொள்ளுகிறாங்களப்பா, அவங்களோட வலையில் சிக்கி கொள்ளுகிறாங்கப்பா. அப்படிப்பட்ட வலையில் நான் சிக்கி கொள்ளாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க அன்பு தேவஜனமே. இந்த ஆண்டு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மளோட பேசி கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ சிறை கைதிகள் அழறாங்க, மனம் திரும்புகிறாங்க. ஆனால் அவர்களோட வாழ்க்கையில் விடுதலை இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி, உங்கள் உக்கிரத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி, உங்கள் கோபமான ஸ்பாவத்திலேருந்து, அப்படிப்பட்ட குணத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி,
விடுதலை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உங்கள் கண்ணிலேருந்து உங்களை தப்புவித்து கொள்ளும்படி, பொல்லாத வலையிலேருந்து நீங்கள் தப்புவித்து கொள்ளும்படி, அநேக துன்பங்கள்லேருந்து உங்களை தப்புவித்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கென்று நீங்கள் விடுதலையோடு இருக்கும்படி பொல்லாத சத்துரு இருக்கிற கண்ணிகள்லேருந்து, மாம்ச கிரியைகள்லேருந்து நம்மளை தப்புவித்து கொள்ளும்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறார். கண்களை முடி ஜெபிப்போமா. அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, கோபத்தினால் சிறைவாசம் அனுபவிக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இருந்த போதும் ஒரு விடுதலை கிடைக்கலப்பா. இவ்வாண்டில் ஆண்டவரே, நான் பெருமையாக இருக்கிறத காட்டி நான் பொறுமையாக இருக்கிறேன்ப்பா. அப்பா, நான் உக்கிரமுள்ளவனாக இல்லாதபடிக்கு, நிதானத்தை இழந்தவனாக இல்லாதபடிக்கு, எரிச்சல் உள்ளவனாக இல்லாதபடிக்கு, அவர்களுக்கு வருகிற அநேக துன்பங்கள்லேருந்து, கண்ணிகள்லேருந்து, வலைகள்லேருந்து என்னை தப்புவித்து கொள்ள, என்னை காத்து கொள்ளுக. அப்பா, மை துதிக்கிறேன்ப்பா. நான் நிதானம் உள்ளவனாக இருக்க, பொறுமை உள்ளவனாக இருக்க. அப்பா, இந்த நாள் ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களால் உறவுகளை, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை, கர்த்தர் கொடுத்த நல்ல ஐக்கியத்தை, கர்த்தர் கொடுத்த நல்ல ஆண்டவரே ஸ்நேகத்தை, நண்பர்களை ஒருவர் என்ன இழந்து போயிடாதபடிக்கு, துன்பங்கள்லேருந்து, கண்ணிகள்லேருந்து, வலைகள்லேருந்து என்ன ஆண்டவரே தப்புவித்து கொள்ள எனக்கு உதவி செய்தருளுங்கப்பா. ஒரு மனப்பட்டு செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவஜனமே, கர்த்தர்கிட்ட அப்படிப்பட்ட கிருபையை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களோட கூட இருப்பாராக. God bless you. Have a blessed day.